உங்களுக்கு எஸ்ஜேபியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் தலப்பாக்கட்டி தவா மீன் ரோஸ்ட். நாங்கள் தலப்பாக்கட்டிக்கு போனோம்னா இந்த மாதிரி தவா மீன் ரோஸ்ட்டை மிஸ் பண்ணவே மாட்டோம். முதல் ஆர்டரே அதுதான். மைனஸை தொட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே வேறு. அதை எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வவ்வால் மீன் அதை என்ன பண்ணுறேன்னா, கடல் வவ்வாவை தோலை நீக்கிட்டு போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வாங்கின்னு வந்துட்டேங்க. இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு ஊற வைக்கணும். அடுத்து நம்ம பவுல் எடுத்துகிட்டு கடல மாவு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேம் அதில் எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி மிளகு தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கின்னு அதை நல்லா கையிலேயே கசக்கி தூள் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்கை இப்போ உடச்சி ஊற்றலாம். ஒரு எக்கை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இன்னொரு எக்கையும் வச்சு ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க, எக்கு தான். எக்குலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷு துண்டாக எடுத்து டிப் பண்ணி தனியாக எடுத்து வைக்கணும். கருணக்கிழங்கு வறுக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சிங்க நம்மளுக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ப்ரெட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி நைஸாக இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா டிப் பண்ணி நம்ம வறுக்க வேண்டியது தாங்க. சேம் நம்ம சேனலில் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருப்போம். அது எப்படி வறுக்கிறோமோ அதே மாதிரி தான். கருணக்கிழங்கு தவா ரோஸ்ட் பண்ணுற மாதிரியே ஃபிஷ்ஷு தவா ரோஸ்ட்டு. ஃபைனலாக இந்த மாதிரி அவுட்புட் வரும். மைனஸை வீட்டில் செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மைனஸ் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். கேரட்டு கேபேஜ் மைனஸ் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சக்கத்தையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது. போன்லெஸ்ஸுங்க, நம்மளுக்கு போனே கிடைக்காது. பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே புட்டு மைனஸை தொட்டு எடுத்து அடிக்க வேண்டியது தான். முள் இருக்குன்றதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபிஷ் கட் பண்ணுறவங்ககிட்டயே போன்லெஸ்ஸை கரெக்டாக கட் பண்ணி வாங்கின்னு வந்துட்டோம்னா நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.